பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மனசுக்கு நிறைவான சந்தோஷமான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம். என்னதான் பெண்களுக்கு கல்யாணம் குடும்பம் குழந்தைன்னு இருந்தாலும் நிறைய உறவுகள் சுத்தி நின்றாலுமே நம்ம கூட படிச்ச ஒரு சின்ன ஒரு நட்பு நம்ம கூடவே இருந்துட்டு இருக்கோம்ல, அந்த மனசுல எங்கேயோ ஒரு ஓரத்துல அது வாழ்ந்துட்டு தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டை திரும்ப பார்க்க முடியுமான்னு எதிர்பார்க்கும் போது திடீர்னு நம்ம பார்க்கலான்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாயிடலாம். அப்படிதாங்க என் ஃப்ரெண்டை நான் பார்க்கலான்னு போயிருந்தேன். நானும் என் ஹஸ்பண்டும் மட்டும் ட்ரெயின்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருந்தோம். போற வழியெல்லாம் நாங்க பழகின நாட்கள் நாங்க பேசின நாட்கள் எல்லாமே எங்களுக்குள்ள வந்துட்டு போச்சுன்னா பாருங்களேன். அதுக்கப்புறம் என்ன அவளை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுமே எனக்கு செம்ம சந்தோஷமாயிடுச்சு. பழையபடி நாங்க படிச்ச அந்த காலத்துக்கு நாங்க திரும்பி போயிட்டோம்னா பாருங்களேன், அந்த அளவுக்கு ரொம்பவே மனசுக்கு நிறைவா மனசை விட்டு பேசிட்டு இருந்தோம். நீங்க கூட உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது ஒரு நட்பை தொலைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை தேடி கண்டுபிடிச்சு இங்க பேசி பழகி அந்த நாட்களை திரும்ப கொண்டு வந்திருந்தா என் வீடியோக்கு லைக் பண்ணுங்க. என்னதான் நம்ம 1000 பாட்டு கேட்டாலுமே நண்பன் ஒருவன் வந்த பிறகு அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டா மனசுல ஒரு ஏக்கம் வரும் பாருங்க. செம்ம சந்தோஷமா என் ஃப்ரெண்டை பார்த்து பழைய நாட்களுக்கெல்லாம் போய் சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு திரும்ப வர வழியில அப்படியே ட்ரெயின்ல அந்த சந்தோஷத்தெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு வந்துட்டே இருந்தேன். இதோட பெரிய வீடியோவும் போட்டிருக்கேன், பாத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்டு பேரை அப்படியே கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ